Good evening to all. இப்போ next class statisticsல mode பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? mode means முகடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முகடு அப்படின்னா ஒரு வேல்யூ ரிப்பீட்டடாக வருது இல்லைங்களா? ஒரு வேல்யூஸ் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை தான் முகடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சம் பார்த்திங்கன்னா புரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்போ மோட் ரா டேட்டாவில் பாருங்கள். For an individual data, mode is the value of the variable which occurs most frequency. ஓகேவா? most of values frequency most of times வருது தான். ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், புரிஞ்சுக்கோ. In a rice mill, 7 laborers are receiving a daily wages of rupees 500, rupees 600, rupees 600, rupees 800, rupees 800, rupees 800 and rupees 1000. Find the model wage. ஓகேவா? find the mode கண்டுபிடிக்கணும். இதில் இப்போ சொல்யூஷன் மோட் கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள். இந்த given data 800 occurs thus, hence the mode is 800. அதாவது 3 times என்ன வருது நமக்கு? 800 வந்து 3 times வருது. மோஸ்ட் டைம் எது வருது? 800. 600 2 times தான் வருது. 500 1 times தான். 1000 1 times தான் வருது. அப்போ அதிகமாக வந்தது எது? 800. அப்போ நமக்கு மோட் எது? மோட் இஸ் 800. ஓகேவா? இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Find the mode for the set of values 17, 18, 20, 20, 21, 21, 22, 22. சொல்யூஷன். இதில் நம்ம மோட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல 800 மட்டும்தான் 3 times வந்துச்சு, அதனால் நம்ம அதை எழுதிட்டோம். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், 20ன்றது 2 times, 21ன்றதும் 2 times, 22ன்றதும் 2 timesன்னு வருது. அப்போ இது மூணுமே நமக்கு என்ன தான்? மோட் தான். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸாம்பிள் 3 values 20, 21, 22 occurs 2 times each. ஓகேவா? there are 3 mode for the given data. 3 mode கிடைக்குது இதுக்கு. ஓகேவா? இப்போ மோடு எப்படி கண்டுபிடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியுது. ஈஸியாக அதை கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அன்குரூப்டு ஃப்ரீக்குவென்சி. ஒரு டேபிளேஷன் போட்டு கொடுத்தா எப்படி கண்டுபிடிப்பேன்னு பாருங்கள். A set of numbers consists of 5 4s, 4 5s, 9 6 and 6 9s. What the mode? இப்போ நமக்கு இந்த கேள்வியாக கொடுத்தாக்க இதை டேபிளேஷன் பண்ணால் சைஸ் ஆஃப் ஐட்டம் வந்து 4க்கு ஃப்ரீக்வன்சி என்னது? 5க்கு. ஓகேவா? 5 வந்து 4s. அப்போ 4க்கு 5 வரும். 5க்கு 4, 6க்கு 9, 9க்கு 6 வந்துடும். ஓகேவா? இப்போ 6 ஹேஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்குவென்சி 9. இப்போ ஃப்ரீக்குவென்சியை தான் பார்க்கணும் நம்ம. கீழே 5 4 9 6ன்னு இருக்குது. இதில் அதிகமான வேல்யூ எது? 9ன்றது தான் பெரிய வேல்யூ இல்லையா? ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இந்த 9க்கு மேலே இருக்கிற அந்த சைஸ் ஆஃப் ஐட்டம்ஸை பார்க்கணும். 6. அப்போ இந்த 6 தான் நமக்கு என்னது? மோடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்குவென்சியில் எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். அந்த ஹையஸ்ட் வேல்யூக்கு மேலே இருக்கிற அந்த சைஸ் ஆஃப் ஐட்டம்ஸை பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ நமக்கு 6. அதை தான் நம்ம மோடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் குரூப்டு ஃப்ரீக்குவென்சியாக கொடுத்தா நமக்கு எப்படி பண்ணுவோன்னு பாருங்கள். mode of grouped frequency distribution. In case of the grouped frequency distribution என்னது? grouped distribution என்னது? continuous series. ஓகேவா? 0 to 1, 1 to 2ன்னு சொல்கிறோம் இல்லையா? அது. In case of grouped frequency distribution, the extract value of the variable are not known, and as such it is very difficult to locate mode accurately. In such cases, if the classes intervals are of equal, and appropriate value of the mode may be determined by mode equal to formula L plus F minus F1 divided to F minus F1 minus F2 into C. ஓகேவா? The class interval with maximum frequency is called the model class. ஓகேவா? where L னா என்னன்னு தெரியணும்ல? L lower limit of the model class. ஓகேவா? F வந்து frequency of the model class. ஓகேவா? F1 வந்து என்னன்னு சொல்கிறாங்க? frequency of the class just preceding. ஓகேவா? preceding the model class. அப்போ F2 வந்து
subsisting the model class. C வந்து result of the class interval. ஓகேவா, நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம். Find the mode for the following data. Continuous seriesல 1 to 5, 6 to 10, 11 to 15, 16 to 20, 21 to 25. ஓகேவா, அதுக்கு ஃப்ரீக்வன்சி 17, 16, 32, 24. இப்போ மார்க்ஸ் வந்து எனக்கு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இங்கே பாருங்களேன், 1 to 5 கண்டினியூஸாக இருக்கா, 5 to 10ன்னு இருக்கா, இல்லை 10 to 15 இருக்கா, இல்லை ஒன்று தள்ளி தான் வந்திருக்கு. ஓகேவா, அப்போ அதை சரி பண்ணிடணும். நான் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நான் கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி விட்டு இருந்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸாக இருக்கணும். 1 to 5, 5 to 10, 10 to 15 அப்படி இருக்கணும். இங்கே எனக்கு ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது இல்லையா, அப்போ கண்டினியூஸாக இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், 0.5 இதுலேருந்து ஒரு 5 கழிச்சிட்றேன், இதுலேருந்து ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்போ 0.5 to 5.5, இப்போ 5.5 to 10.5, இப்போ 10.5 to 15.5 அப்படி வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கண்டுபிடி, அதுக்கு நேராக இருக்கிற வேல்யூஸ் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ மாடல் கிளாஸ் ஆஃப் 16 to 20. ஓகேவா, 16 to 20 ஏன் மாட் ஆஃப் த கிளாஸ்ன்னு எடுத்துக்கிறத, மோடுனா ஹையஸ்ட் நம்பர் 32, அப்போ 32 16 to 20 தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியாக எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா, இப்போ இதுலேருந்து நான் எடுத்துக்கக்கூடாதுப்பா, இந்த டேபிள்லேருந்து தான் நான் எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ இப்போ இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், 16 to 20, 16 to 20க்கு நேரம் நான் என்னென்னு மாற்றி எழுதிக்கிறேன், 15.5 to 20.5. ஓகேவா, இதில் எனக்கு லோயர் கிளாஸ் என்னது 15.5. ஓகேவா, அப்போ இதில் எனக்கு எஃப் என்னது 32, F1 என்னது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், எஃப் வந்து 32ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, அப்போ F1 எனக்கு மேலே இருக்குது, F2ன்றது கீழே இருக்குது. ஓகேவா, எஃப்க்கு மேலேயும் எஃப்க்கு கீழேயும் இருக்குது. அப்போ F1 16, F2 வந்து 24. ஓகேவா, சி வந்து எனக்கு தெரியும் கிளாஸ் இன்டர்வல், ஒவ்வொன்றுத்துக்கு எவ்வளோ ஒரு இன்டர்வல் வருதுன்னு பார்க்கணும். 20.5 வருது. ஓகேவா, அப்போ 20.5 மைனஸ் 15.5, அதுக்கும் இதுக்கும் இருக்கிற எனக்கு லிமிட் என்னது, எல்லாத்துக்குமே எனக்கு 5 வந்து கிளாஸ் இன்டர்வல். ஓகேவா, டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் F1 டிவைட் 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு சி. இப்போ எல்லோட வேல்யூ தெரியும் 15.5 ப்ளஸ் எஃபோட வேல்யூ என்னது 32 மைனஸ் F1ஓட வேல்யூ 60 டிவைட் 2 இன்ட்டு எஃப், அப்போ 2 இன்ட்டு எஃபோட வேல்யூ 32, அப்போ 64 மைனஸ் F1 வந்து 16 மைனஸ் F2 வந்து 24 இன்ட்டு சியோட வேல்யூ 5. ஓகேவா, இப்போ 15.5 ப்ளஸ் 32 மைனஸ் 16 வரும், 60 வந்துடும். ஓகேவா, கீழே என்ன பண்ண போகிறேன் நான் 16 24யும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் வேல்யூ வந்துடும். இப்போ 64 மைனஸ் அந்த வேல்யூ 24 இன்ட்டு 5. ஓகேவா, இப்போ 15.5 இதையும் டிவைட் பண்ணி அதை 5ஆல் மல்டிபிள் பண்ணும், அப்போ 3.33ன்னு வருது எனக்கு. இது மல்டிபிள் பண்ணும்போது 18.83ன்னு வருது. ஓகேவா, எனக்கு மோட் வேல்யூ 18.83ன்னு சொல்லிட்டு கிடச்சிருது. ஓகேவா, இப்போ நமக்கு எப்படி மோட் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றது தெரியுது. ஓகேவா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி பாருங்கள், and empirical relationship between mean, medium and mode. இந்த மூணுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாருங்கள். ஓகேவா, we have seen that there is an approximate relationship that holds among the three average discussed yearlies when the frequencies are nearly symmetrically distributed. ஃபார்முலா அதுக்கு என்னென்னு பாருங்கள், மோட் ஈக்குவல் டு மோட் இல்லை, மோட் ஈக்குவல் இல்லை, அது ரிலேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ மோட் ரிலேஷன் 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேவா, இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம ஒரு சம் போடுவோம். ஓகேவா, இப்போ இன் எ டிஸ்ட்ரிபியூஷன் த மீன் அண்டு மோட் ஆர் 66, மீன் அண்டு மோட் ஆர் 66 அண்டு 60. மீனோட வேல்யூ 66, மோடோட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி கால்குலேட் த மீடியன் கேட்குறாங்க இதில். ஓகேவா, அப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும், கிவன் கொடுத்துருக்குறது மீன் வந்து 66, மோடு வந்து 60, மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும், மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேவா, இப்போ மோடு எனக்கு தெரியும் 60, ரிலேஷன்ஷிப் 3, மீடியன் எனக்கு தெரியாது, அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ 2, மீனோட வேல்யூ 66ன்னு தெரிய போட்டிருக்கேன். இப்போ எனக்கு தேவை மீனோட வேல்யூப்பா,
அதை மட்டும் அந்த சைடில் வச்சுக்கிறேன் 3 மீனை. இப்போ இந்த 266 132ன்னு வரும் ஓகேவா. அப்போ இந்த 132 100 எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ 60 + 132ன்னு வந்துடும் ஓகேவா. 3 மீடியம் ஈக்குவல் டு 60 + 132 ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இப்போ தேர்ஃபோர் மீடியன் ஈக்குவல் டு எனக்கு மீடியம் வேல்யூ தான் தேவை. அப்போ மீடியன் மட்டும் வச்சுட்டு இந்த சைடில் இது ரெண்டுத்தையும் பெருக்கி கூட்டிக்கிட்டா 192 வரும். கீழே வந்து இங்கே என்னாண்ட பெருக்கிட்டு இருக்க 3 என்னாண்ட வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும் ஓகேவா. இப்போ இது டிவைட் பண்ணால் 64. அப்போ மீடியம் வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு 64ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. இப்போ இதை யூஸ் பண்ணி நமக்கு சம் போடவும் தெரியும் ஓகேவா. இப்போ செகண்ட் யூனிட் ஓவர் ஓகேவா. ஏன்னா மீன் பார்த்தாச்சு, மீடியம் பார்த்தாச்சு, மோட் பார்த்தாச்சு ஓகேவா. தேங்க்யூ.